எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். பொதுவாக பராட்டா செய்யும்போது நம்ம யூஸ்வலாக உருளைக்கிழங்கு இல்லைனா காலிஃப்ளவர் தான் நம்ம ஸ்டஃப் பண்ணி அந்த பராட்டா செய்வோம். இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம சீஸ் ஸ்டஃப் பண்ணி இந்த பராட்டா செய்ய போகிறோம். ஸோ இதில் வந்து கொஞ்சம் அந்த சில்லிஸ் எல்லாம் போட்டு கூட செய்ய போகிறோம். ஸோ இந்த அருமையான சில்லி சீஸ் பராட்டா எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு முதல்ல சீஸ் ஃபில்லிங்கை செய்யணும். இதுக்கு 1 கப் துருவன மொட்சரெல்லா சீஸ், 1/2 கப் துருவன செடர் சீஸ், நீங்கள் ப்ராசஸ் சீஸும் யூஸ் பண்ணிக்கலாம். 1 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியை நறுக்குனது, 3-4 பச்சை மிளகாய் பொடியை நறுக்குனது, 1 துண்டு இஞ்சி பொடியை நறுக்குனது, 3 பல்லு பூண்டு பொடியை நறுக்குனது, நறுக்குன கொத்தமல்லி இலை, நறுக்குன புதினா இலை, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், கொஞ்சமா உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. அருமையான சீஸ் ஃபில்லிங் இப்போ ரெடி. அடுத்து சப்பாத்தி தேய்க்க ஆரம்பிக்கலாம். நான் முன்னாடியே சப்பாத்தி மாவை பிசைஞ்சு வச்சிருக்கேன். கொஞ்சம் மாவு எடுத்து தேய்ங்க. இன்னைக்கு நான் கொஞ்சம் வித்தியாசமான மெத்தட்ல பராட்டா செய்ய போறேன். ஒரு சப்பாத்தி தேய்ச்சதும் எடுத்து வைங்க. இன்னொரு சப்பாத்தி மாவு எடுத்து தேய்ங்க. சீஸ் ஃபில்லிங்கை தேய்ச்ச சப்பாத்தி மேல ஸ்ப்ரெட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த மெத்தட்ல செய்ய வேண்டாம்னா நீங்க வழக்கமா செய்யற மாதிரி சப்பாத்திக்கு நடுவுல சீஸ் ஃபில்லிங்கை வச்சு சீல் பண்ணி பராத்தாவை தேய்க்கலாம். நான் செய்யற மெத்தட் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல திக்கா பராத்தா கிடைக்கும். சீஸ் ஃபில்லிங் வச்சதுக்கு அப்புறம் மேல இன்னொரு சப்பாத்தி வச்சு எல்லா பக்கமும் சீல் பண்ணுங்க. இந்த மாதிரி ஃபோர்க் யூஸ் பண்ணி லேசா அழுத்தி சீல் பண்ணுங்க. தவாவை சூடு பண்ணி செஞ்ச பராத்தா வைங்க. சைட்ஸ் கொஞ்சம் அழுத்தி விடுங்க, அப்பதான் சரியா வேகும். ஒரு சைடுல பிரவுன் ஸ்பாட்ஸ் வந்ததும் மறுபக்கம் திருப்பி போடுங்க. மேல கொஞ்சம் நெய் ஊத்தி சுடுங்க. சுவையான ஸ்பைசி சில்லி சீஸ் பராத்தா இப்போ ரெடி. சூடா பரிமாறுங்க. பார்த்தீங்கன்னா உள்ள சீஸ் உருகி நல்லா சாஃப்டாக கூயாக இருக்குது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபிங்க. இது நீங்கள் வந்து அப்படியே சாப்பிட்லாம், இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச சைட் டிஷ் வச்சு இதில் நீங்கள் சர்வ் பண்ணலாம். ஸோ நீங்கள் செஞ்ச உடனே சூடாக சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக அந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள்.